அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து பார்க்க போகிறது யூடியூப் வீடியோஸை வந்து எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஜென்யூனான மெத்தடில், ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான மெத்தடில் எப்படி ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோஸை வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம கையில் இருக்கிற இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டம் ஆடியன்ஸ் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வெளியிலையும் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணியோ இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணியோ நீங்கள் பண்ணுங்கிற தேவையில்ல. உங்கள் கையில் இருக்கிற ஃபேஸ்புக்கை வச்சு நீங்களே ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் குரூப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு பூராவே வந்து இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிஷ்க்குமே ஒரு குரூப் இருக்காங்க. நிஷ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தனித்திறமை அப்படிங்கிறது வந்து குக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட தனித்திறமை வந்து லேர்னிங் பற்றி இருக்கலாம், உங்களோட எஜுகேஷன் பற்றி இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஜென்ரல் அட்வைஸ் சொல்கிற ஒரு சேனலாக இருக்கலாம். ஸோ எந்த சேனலாக இருந்தாலும் அதுக்குன்னு ரிலேட்டடான ஒரு குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இனிஷியலாக வாட் இஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட குரூப் உங்களோட இது என்னங்கிறத நீங்கள் வந்து இது வந்து கிடையாது, இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு என்னென்ன குரூப் அப்படிங்கிறது சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ குக்கிங் அப்படின்னா குக்கிங்க்குன்னு ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குக்கிங்னு போடுறேன். குக்கிங்க்கு நிறைய குரூப் இருக்கும். குக்கிங் தமிழ், குக்கிங் வீடியோ, குக்கிங் ரெசிபிஸ், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும் நீங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கஸ்டம் செட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சொல்ல போகிற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு யூடியூப் டிப்ஸ் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நான் அடித்து சொல்லுவேன். யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனான யூனிக் மெத்தடு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் சப் கேட்குற அந்த டயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த ஜென்யூன் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாத கண் கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச யூடியூப் விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட சக்ஸஸான யூடியூப் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வந்து என்ன எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ நான் வந்து என்னோடய யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லோன் பற்றின ஒரு ஆப் பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்துட்டு ஃபேஸ்புக் லைட் ஆப் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து ஷேர் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ ஷேர் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கீழே வந்து நிறையா இருக்குது. ஷேர் சாட் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் லைட் வந்து நான் வந்து போகிறேன். ஃபேஸ்புக் லைட் போனால் டைரெக்டாக அந்த இது வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். நம்மளோட அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு டைட்டில் வந்து கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய ஆடியன்ஸை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து லோன் ஃபார் சேலரி பிலோ 12,000 அப்படின்னு போடுறேன். ஸோ இதில் நான் என்னென்ன ஸ்டெப் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனால ஒரு டிராஸ்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்குது பாருங்கள். டேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து டேக் பண்ணுவீங்க. என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே டேக் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து லொக்கேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து காலேஜஸ்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த லோன் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால எங்கே இருப்பாங்க, யாருக்கு லோன் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மெடிக்கல் இருக்கவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி லோன் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மெடிக்கல் அப்படின்னு போடலாம். ஸோ எங்கேயாவது இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு இருக்குது. ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருப்பாங்க. அதில் ஃபேஸ்புக் பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த
லொக்கேஷன் வைஸ் ஷேர் பண்ணுறதுனால அது வந்து ஷேர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஃபஸ்ட் வந்து இதில் நம்ம இப்போ லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஹேஷ்டேக் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா லோன் ரிலேட்டட் யாராவது சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து லோன் அப்படிங்கிறது வந்து நம்ம இது வந்து கொடுத்துக்கணும். ஸோ லோன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லோன் அப்படின்னு கொடுத்தா லோன் சர்வீசஸ், லோன் அப்ரூவல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ லோன் அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி என்ன லோன் ரிலேட்டட் எதோ அதெல்லாம் கொடுத்துக்குங்க. அப்புறம் வந்துட்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்னு கொடுங்க. ஸோ ட்ரெண்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரெண்டிங் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இது 2 விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இந்த டைட்டில் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஸோ இதே மாதிரி வந்து ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணி வேறு லொக்கேஷன் பாருங்கள். லொக்கேஷனில் வந்து உங்களோட ஆடியன்ஸ் எங்கே உட்காந்துருக்காங்க, ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையான ஒரு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. போஸ்ட் பண்ணிட்டேன்னா வந்துட்டு யூடியூப் வந்து இந்த ஃபேஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜில் வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ அப்லோடிங் ஒரு போஸ்ட்டு. ஸோ இப்போ அப்லோட் ஆகிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே அப்படியே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்கள் உதாரணத்துக்காக இப்போ ஷேர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஷேர் இன் குரூப்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஷேர் இன் குரூப். ஸோ நீங்கள் யாராவது உங்களோட குரூப்பில் வந்து ஷேர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஏற்கனவே இப்போ நான் வந்து உங்களெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூடியூபர் குரூப், பிகினர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் யூடியூப் உறவுகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து தெரியாது. அவங்க வந்து சஃபார் சப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. பட் அந்த டயத்தில் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு சஃபார் சப் பண்ணுற டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இன்க்ரீஸ் வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து லோன் அப்படின்னு சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டேன். நான் ஏற்கனவே இந்த இதை போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் வேறு யார் வந்து பார்க்கலாம். லொக்கேஷன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து வேறு லொக்கேஷன் ஏரியா வைஸ் கூட போடலாம். ட்ரிச்சி அப்படின்னு போடுறேன். பாருங்கள் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ வந்து ட்ரிச்சி அப்படின்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ட்ரிச்சி சிட்டி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட ஆடியன்ஸ் குரூப் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு வந்து யாருக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக வந்து அந்த விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இது. கண்டிப்பாக வந்து டிராஸ்டிக்கலான ஒரு இன்க்ரீஸ் வந்து உங்களோட வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். யூடியூப் ஸ்டுடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். யூடியூப் ஸ்டுடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதேமாதிரி உங்களோட நிஷ்க்கு வந்து நான் எப்படி எந்த டார்கெட் ஆடியன்ஸ் எனக்கு யார் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து யோசிச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸில் வந்து யூடியூப் டிப்ஸில் நம்ம திருப்பி சந்திப்போம். அது வரைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.